ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரே ஒரு படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறதுனால ஒட்டுமொத்த கோலிவுட்டுமே மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளே இருக்குது அப்படின்ற செய்தி இன்றைக்கி வந்திருக்கு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட சென்னை டைம்ஸில் அதை பற்றி ஒரு ஆர்டிக்கலே வந்திருக்கு. இப்போ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜனநாயகன் படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னே தெரியாமல் இருக்குது. கோர்ட்டில் சிபிஎஃப்சியோட ஒரு வழக்கு இருக்கிறதுனால, அந்த படத்துக்கு சென்சார் கிடைக்காமல் இருக்கிறதுனால இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ரிலீஸ் டேட்டு இப்போ வரையும் தெரியல. இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மாதத்தில் பிப்ரவரியில் ரிலீஸ் ஆக வேண்டிய படங்கள் இருக்கும் இல்லையா, அவங்க இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அவங்களுடைய படத்தை, உதாரணத்துக்கு எல்ஐகேன்னு ஒரு படம் பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருக்காரு, விக்னேஷ் சிவன் டைரக்ட் பண்ண படம். அந்த படம் பிப்ரவரியில் வர வேண்டிய ஒரு படம். ஆனால் அவங்க இன்னும் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஏன்னா ஒருவேளை ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க படம் என்ன ஆகும் அப்படின்ற கவலை அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்களுடைய படம் எப்போ ரிலீஸ் ஆகுன்ற டேட்டை கொண்டு வராமல் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய படங்களுடைய ரிலீஸ் அப்படிங்கிறது போஸ்ட்போண்ட் ஆகிட்டே இருக்குது. அவங்க எப்போ ரிலீஸ் பண்ண போகிறோன்னே தெரியாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு பிரச்சனை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஜனநாயகன் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய படமாக இருக்கிறதுனால தியேட்டர் உரிமையாளர்களும் அந்த படத்துக்கு ஒரு ப்ரியாரிட்டி கொடுக்க முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா அந்த படத்தை பார்க்க மிகப்பெரிய அளவுக்கு ஆடியன்ஸ் தேட்டருக்கு வருவாங்க. ஆடியன்ஸ் தேட்டருக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பக்கம் படம் பார்ப்பாங்க, அவங்களுடைய கேன்டீன்லேருந்து எல்லாமே நல்லா போகும் அப்படின்றதுனால திரையரங்குகளுக்கு அது ஒரு ஹெல்த்தியான விஷயம். அதனால் அந்த படத்தை அவங்க எதிர்பார்க்குறாங்க. இன்னொரு டேட்டாவும் இதில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஜனவரி 2026 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதிக்குள்ளே 250 300 கோடி வசூலாகும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்காங்க ஓவராலாக தமிழ்நாடு தேட்டரிகள். ஆனால் ஆக்சுவல் ரெவன்யூ என்ன அப்படின்னா 100 கோடி தான். தலைவர் தம்பி தலைமையில் ஒரு படம் வந்துச்சு இல்லையா, ஜீவாவோடது, அந்த படம் ஓரளவுக்கு நல்லா ஓடினதுனால திரையரங்குகள் கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸ்டாக இருக்காங்க. இருந்தாலும் அவங்க ஜனநாயகன் ரிலீஸ் ஆனால் ஒரு பெரிய வசூல் வரும், பெரிய அளவுக்கு ஆடியன்ஸோட ஃபுட்ஃபால் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அது நடக்கல. அட்லீஸ்ட் அது பிப்ரவரியிலையாவது நடக்குமான்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போது இதில் வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்றதை நான் சொல்லிட்டேன். திரையரங்கு உரிமையாளர்கள் இருக்காங்கல்ல, தியேட்டர் ஓனர்ஸ், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக திருப்பூர் சுப்பிரமணியம் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட நான் பேசியிருந்தேன். அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத இப்போ கேட்டுருங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறதும், இன்னொன்று அது எப்போ ரிலீஸ் ஆகுன்ற டேட்டு தெரியாமல் இருக்கிறதுனால இந்த பிப்ரவரி மாதம் வெளியாக வேண்டிய படங்கள் ரிலீஸ் பண்ணுறதுல அவங்க கொஞ்சம் தயக்கம் காட்டுறாங்க, சரியாக பிளான் பண்ண முடியல அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. எப்படி இருக்குது சார்? உண்மைதான் சார். ஆக்சுவலா 12ஆம் தேதி எல்ஐகே ரிலீஸ் பண்ணலாம் அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்ப ஜனநாயகன் 19 மேபி வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிலீஸ் உடனே யோசிக்கிறாங்க. ஏன்னா சப்போஸ் நம்ம 12 ரிலீஸ் பண்ணி ஒரு வாரத்துல ஜனநாயகம் வந்துச்சுன்னா நிறுத்திடுவாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி அவங்க ஜனநாயகம் ரிலீஸ் கன்ஃபார்மா தெரிஞ்சுட்டு அப்புறம் டேட் போட்டுக்கலாம்னு வெயிட் பண்றாங்க. இன்னும் 2-3 நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு மண்டேக்கு அப்புறம் அவங்க மறுபடியும் 12 தள்ளிடுவாங்க அவங்களும். ஸோ எல்லா படத்துமே இது வருதுங்கிறதுனால வர வேண்டிய படங்கள் போஸ்ட்போன் ஆகிட்டு இருக்கு. தியேட்டர்களுக்கு படமே கிடையாது. இப்போ இது சம்பந்தமா ஏதாவது உங்க தியேட்டர் ஓனர்ஸ் அசோசியேஷன்ல இருந்து அந்த படக்குழு கிட்ட ஏதாவது தகவல் கேட்க முடிஞ்சதா சார்? இந்த மாதிரி பிரச்சனை படக்குழு தமிழ்நாட்டுல இருந்து நம்மளுக்கு பழக்கப்பட்டவங்களா இருந்து நம்ம கூப்பிட்டு கேட்க முடியும். இவங்க கர்நாடகா சேர்ந்தவங்க நம்மளுக்கு எல்லாம் யாருக்கு பெரிய பழக்கம் கிடையாது. யார்கிட்ட கேட்கறது, கேட்டதுன்னா அவங்க என்ன மாதிரி நம்மகிட்ட பதில் சொல்லுவாங்க அப்படிங்கறதெல்லாம் விவரம் தெரியல. அதனால நான் இந்த வாங்கியிருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்களும் இப்படிதான் சொல்றாங்க, 19 மேபி வர்றதுக்குள்ள எல்லா முயற்சியும் பண்ணிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு தான் சொல்றாங்க ஒழிய அவங்களும் ஒரு கான்கிரீட்டா 19 வரும்னு சொல்ல முடியல, வராதுன்னு சொல்ல முடியல. அந்த மாதிரி வேவரிங்க தான் இருந்துட்டு இருக்குது. ஓகே. இப்போ ப்ரொடியூசர் கேவிஎன் கர்நாடகா வரனாலும் கோ ப்ரொடியூசர் ஜெகதீஷ் விஜயோட மேனேஜர் தானே சார், அவரை கூட நீங்க அப்ரோச் பண்ண முடியும். அவங்களுக்கு எல்லாரும் இதே கேட்தான். என்ன சென்சார் இவங்க ரிவைசிங் பண்ணி பார்த்து ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் சார் இவங்களுக்கே கன்ஃபார்ம் ஆகும். அது இப்ப அவங்க எப்ப பாக்குறாங்க, இவங்க என்னென்ன பண்ணிருக்காங்க, என்னென்ன அப்ளை பண்ணிருக்காங்களா, எதுவுமே எங்களுக்கு எல்லாம் யாருக்கு தெரிய மாட்டேங்குதே. அதான பிரச்சனையே இதுல. இப்போ என்ன கோர்ட்ல ரிப்போர்ட்டர்ஸ் அங்க நீதிமன்ற செய்தியாளர்கள்ட்ட கேட்கும் போது இவங்க நீதிமன்றத்தில் அந்த கேஸ் கண்டினியூ பண்ணிருக்காங்களா, நீதிமன்றம் அந்த கேஸ் வாபஸ் வாங்கிட்டாங்களா, ஸ்ட்ரைட்டா சரி ரிவைசிங் பண்ணி போலான்னு நினைக்கிறாங்களா, எந்த விதமான நியூஸ் வெளியில சார் ப்ரொடியூசர் அவங்க இருந்துகிட்டு அட்லீஸ்ட் ஓப்பனா என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொன்னா மட்டும்தான் மத்தவங்க எல்லாம் கரெக்டாகி வர முடியும். அவங்களுமே அது ஒரு சரியான ஒரு பிளான் பண்ணாமையே பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப அவங்க டக்குன்னு ஒரு முடிவு சொன்னா பரவாயில்ல சார், நாங்க இத்தனாம் தேதி சென்சார் பண்றோம், 2 வாரம் கழிச்சா வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கு எல்லாத்துக்கும். அவங்க எதுவுமே சொல்லாம இந்த மாதிரி பெரிய படங்கள் இந்த மாதிரி போஸ்ட்போன் பண்ணிட்டே போயிட்டு இருந்தாங்கன்னா இண்டஸ்ட்ரியே சஃபரிங் ஆகுதுனால
ஓகே சார். வேற நீங்க யாரையாவது இப்போ நம்ம இங்கேருந்து ப்ரொடியூசர்ஸ் அப்ரோச் பண்ண முடியலனாலும் ஆக்டர் விஜயை ரீச் பண்ண ஏதாவது ட்ரை பண்ண முடியுமா சார்? அதெல்லாம் கரெக்ட் நடக்க சார். அவரெல்லாம் இருக்கிற லெவலில் வேற இன்னைக்கு. ம் ஆமா, அவரெல்லாம் என்ன உடனே ஃபோன் பண்ண லைன்ல வர போறாரு, நான் அதெல்லாம் கிடையாது. ம் இண்டஸ்ட்ரியில இருந்து இப்போ நம்ம ஒரு அமைப்புல இருந்து பேசும்போது தனிநபர்கள் பேசும்போது அந்த தனிநபர் அமைப்பு மட்டும் இல்ல சார், அவருடைய நிலைமை அதுதான் சார். விஜயனுடைய நிலைமை என்ன? விஜய் கேட்டா அவரு ப்ரொடியூசர் தான் கேட்க முடியும். அவரு விஜய் அவரா போய் முயற்சி பண்றாரு. இது அவனுடைய முயற்சி முழுவதும் தயாரிப்பாளர் தான் பண்ணணும். விஜய் வந்து நடிச்சு கொடுத்தாரு, அவரு வேலை முடிஞ்சது. அவரை பொறுத்தவரை வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் பண்ணி கொடுப்பாரு, அவ்வளவுதான். ஆமா, அவரு போய் இப்ப இந்த ரிலீஸ் எப்படி நடக்குது, எப்படி பிளான் பண்றீங்க என்ன அவரு ஒன்றும் கேட்க முடியாது. எல்லாமே இப்ப சென்சார் இருக்கிறதுனால யாருமே ஒரு கரெக்டான ஒரு காங்கிரீட் முடிவு சொல்ல முடியாம ஒரு சிக்கல் இருந்துட்டு இருக்கு. ஓகே சார். என்ன மாதிரி போய் முடியும்னு பாக்குறீங்க சார்? பாப்பங்க, மண்டே டியூஸ்டே கரெக்டா தெரியும் வைங்களேன். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் பேசினது கேட்டிருப்பீங்க. அவர் சொன்னதுலேருந்தே இந்த படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறதுனால, முக்கியமாக எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரியாமல் இருக்கிறதுனால தியேட்டர்ஸ் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அதில் சின்ன சின்ன படங்கள்லாம் பிப்ரவரியில் ரிலீஸ் பண்ணிடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த பிப்ரவரியில் ஒரு குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே படங்களை ரிலீஸ் பண்ணலைன்னா அடுத்தது எக்ஸாம்ஸ் வந்துடும். 10th 12th எக்ஸாம்ஸ்லாம் வந்துருச்சுன்னா அது வரைக்கும் அந்த எக்ஸாம்ஸில் தான் கான்சன்ட்ரேட்டடாக இருப்பாங்க. பெரிய அளவுக்கு தியேட்டருக்கு மக்கள் வரமாட்டாங்க. அதுக்கடுத்து நீங்கள் சம்மர் வரையும் வெயிட் பண்ணணும். இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் லீவ் விட்டதுக்கப்புறமா ஹாலிடேஸில் தான் ஓரளவுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கும். ஆல்ரெடி அந்த சம்மர் டேட் அப்படின்றது ஏற்கனவே வேறு ஏதாவது படங்களை லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்பயும் ஏதாவது ஒரு பெரிய ஹீரோவோட படம் வரும். அப்போ இந்த இடைப்பட்ட நேரத்தில் சின்ன படங்களை ரிலீஸ் பண்ண முடியாமையே போகும். அதனால் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஜனநாயகன் டிலே ஆகுது, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அது நீதிமன்றத்துலேயும் இருக்குது. ஆனால் குறைந்தபட்சம் அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற டேட் எங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா மற்ற படங்களை நாங்கள் கரெக்டாக பிளான் பண்ணுவோம். அந்த படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் கர்நாடகாவை சேர்ந்த நிறுவனமாக இருக்கிறதுனால அவங்களோட பேசி இதை முடிவுக்கு கொண்டு வருவதுக்கோ இல்லை எங்களுக்கு ஒரு தகவல் வாங்குறது கூட ஒரு பெரிய சிரமமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. விஜய் இந்த ஆடியோவில் சொன்ன மாதிரியே விஜய் ஒரு ஆக்டராக இந்த படத்தில் இருந்தாலும் கூட ஒரு நடிகராக அவருடைய வேலையை பர்ஃபெக்டாக அவர் முடிச்சு கொடுத்துட்டார். பட் படம் எப்போ ரிலீஸ் ஆகுன்றது தயாரிப்பு நிறுவனம் கையில் தான் இருக்குது. விஜயும் சினிமாவிலேருந்து விலகுவதாக அறிவிச்சிட்டு அவருடைய அரசியல் களத்தில் இறங்கிட்டார். அவருக்கு இப்போ அடுத்த ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்குள்ளே தேர்தலை ஃபேஸ் பண்ண போகிறாரு. வேட்பாளர்களை தேர்வு செய்யணும், தேர்தல் அறிக்கை தயாரித்து முடிக்கணும், வேட்பாளர்கள் நேர்காணலிருந்து பல விஷயங்கள் இருக்குது. இதை முடிச்சுட்டு ஒவ்வொரு தொகுதி வாரியாக அவர் கேம்பெயினுக்கு போகணும். ஒருவேளை தாவேகா தலைமையில் கூட்டணி அமைதுன்னு சொன்னால் அதற்கான வேலைகளை பார்க்கணுன்னு நிறைய வேலைகள் அரசியல் ரீதியாக இருப்பதனால விஜயை இது குறித்து கேட்குறதுக்கோ அவரோட பேசுகிறதுக்கோ வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் தேட்டர்ஸ் பாதிக்கப்படாமல் இருக்கணும், தேட்டர்களுக்கு படங்கள் சரியான நேரத்தில் வரணும். இப்போ இந்த மந்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா February 14th வேலண்டைன்ஸ் டே இருக்குது. அன்னைக்கு காதலர்கள் தினம் அன்னைக்கு படங்கள் ரிலீஸ் பண்ணலாம். அன்னைக்கு தேட்டருக்கு நிறைய பேர் வர வாய்ப்பு இருக்குது. அந்த வீக்கெண்டில் வருவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் எந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ரசிகர்களும் ஒரு பக்கம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க இல்லையா? என்னதான் விஜய் ரசிகர்கள் விஜயோடைய தொண்டர்களாக மாறி அரசியல் வேலைகள் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாலும் அவங்களுக்கு அவருடைய ஹீரோ கடைசியாக அவர் படம் பண்ணியிருக்காரு ஒன் லாஸ்ட் டைம்னு சொல்லி அதை தேட்டரில் போய் பார்க்கணும், செலிப்ரேட் பண்ணணும்னு அவங்களும் வெயிட் பண்ணுவாங்க. இதில் பிஸ்னஸ் வைஸும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, தேட்டர் ஓனர்ஸ்ன்னு சொல்லி நிறைய பேருடைய வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாகவும் இருக்குது. நம்ம லீகலாக இதில் என்ன நடக்குது அப்படின்னு இந்த நீதிமன்றம் தொடர்பான விஷயங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட பேசும்போது அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் ஒரு கிளாரிட்டியே கிடைக்காம இருக்குங்க. இவங்க என்ன பண்ண போகிறாங்க, அடுத்ததாக அப்பீலுக்கு போக போகிறாங்களா, இல்லை வேறு ஏதாவது முயற்சிகளை பண்ண போகிறாங்களா அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இதுவரையும் நமக்கும் தெரியலை. அவங்க சைடில் ஏதோ பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சைட்லேருந்து ஏதோ ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அது எல்லாமே வந்து சைலண்ட்டாக இருக்குது, அமைதியாக தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. வெளியில் எதையுமே ஓப்பனாக சொல்லலை. நம்ம வந்து அதிகபட்சமாக திருப்பூர் சுப்பிரமணியம் சார் இந்த ஆடியோவில் சொன்ன மாதிரி மண்டே ஆர் டியூஸ்டேயில் ஜனநாயகன் படம் எப்போ ரிலீஸ் ஆகுன்றது ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இந்த ரிலீஸ் டேட்டை அவங்க ஃபைனலைஸ் பண்ண வேண்டியது இன்னொரு சிக்கல் விஜய் தரப்புக்கும் இருக்குது. என்னென்னா இந்த தேர்தலுக்கு முன்பாக இந்த படத்தை அவங்க ரிலீஸ் பண்ணணும். மிஸ் பண்ணிட்டாங்கன்னா தேர்தல் கேம்பெயின் ரிசல்ட்டு தாண்டி அதுக்கப்புறமா தான் மே மாதத்துக்கு மேலே தான் இந்த படம் வரும்னு சொல்லும்போது அப்போது சில விஷயங்கள் அப்போ ரிலவெண்ட்டாக இருக்குமான்னு தெரியாது. விஜய் படம் எப்போ ரிலீஸ் ஆனாலும் ஓடும், பெரிய அளவுக்கு வரவேற்பு இருக்கும், அதில் சந்தேகம் இல்லை. பட் அதில் அவங்க வச்சுருக்கிற டைலாக் இது எல்லாமே இப்போ நிகழ்காலத்தில் விஜயோடைய அரசியலோடு நம்ம கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். இது எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆச்சுன்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு ஆடியன்ஸுக்கு பார்க்கும்போது கனெக்ட் ஆகுன்ற ஒரு கேள்வி வரும். இன்னொன்று, இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா அது விஜய்க்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குன்றதுனால தான் அவங்க ஜான்வரி பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறமா நடந்த விஷயங்கள் நமக்கு தெரியும். ஸோ இதுதான் இன்றைக்கி
ஜனநாயகன் ரிலீஸ் தொடர்பாக வந்திருக்கக்கூடிய செய்தி, அதில் வந்த செய்தியையும் பார்த்தோம். தேட்டர் ஓனர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை பார்த்தப்பறம் உங்களுக்கு ஜனநாயகன் ரிலீஸ் தொடர்பான சந்தேகங்களுக்கு சில கிளாரிட்டிஸ் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஜனநாயகன் படம் தொடர்பான விஷயங்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.